ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். வெயிலில் ஒரு தாத்தா நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாரு. கடைக்காரரு தண்ணியெல்லாம் இல்லை, ஜூஸ் இருக்குது, காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சிறுவன் ஒருத்தவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். ஆனால் அந்த சிறுவனோட வீடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பந்தல் தான். அவனுக்கு அம்மா இருக்குது, அப்பா கிடையாது. அம்மாவும் பிள்ளையும் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனதும் இந்த முதியவருக்கு தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்மளே பிச்சை எடுக்கிறோம்ப்பா, அவங்க எப்படிப்பா நம்மள்ட்ட வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதியவர் சொல்கிறாரு, அதனால ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த குவளையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை அவர் வாங்கி குடிக்கிறாரு. குடித்ததும் போகும்போது ஏதாவது இந்த பையனுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்போ தங்கிட்ட ₹1 தான் இருக்குது. அந்த ₹1 அந்த பையன்கிட்ட கொடுத்து, இந்த ₹1 உன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது, இது ₹1 சாதாரணமாக நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த அம்மாவும் பிள்ளையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிச்சை போடும்போது யாருமே வந்து நமக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனது கிடையாது. ஆனால் இந்த முதியவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு போகிறாரே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அன்றைக்கி ஃபுல்லாகவே அதை யோசிச்சுட்டே அவங்களோட நேரம் போயிட்டு, அடுத்த நாள் அவன் போய் கடைக்கு போய் 2 லெமன் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி 2 பானையில் ஊற்றி, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த சைடு வேலை பார்க்குறவங்கலாம் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தாங்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை அந்த பானையிலேயே போட்டு போயிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பையன் வந்து பார்க்குறான், மேஜை ஃபுல்லாக காசு இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அவன் என்ன பண்ணுறான்னா, வாடகைக்கு 2 பானை, 2 குவளை, லெமன் 5 வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பழத்தையெல்லாம் கட் பண்ணி மறுநாள் இதேமாரி போட்டு வைக்கிறான். தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு. அதேமாரியே வராங்க, வேலை செய்கிறவங்களாம் தண்ணி குடிக்கிறாங்க, காசெல்லாம் போட்டு போகிறாங்க. இந்த தடவை பார்த்தா ₹50 மேலே, அதாவது அவன் சும்மா வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கான காசை கொடுத்துட்டு மீதி அவன் செலவுக்கு எக்ஸ்ட்ராவே பணம் இருக்குது அவன்கிட்ட. இதேமாரி தொடர்ந்து அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து படிப்படியாக முன்னேறிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான்னா, ஒரு கடையை சொந்தமாகவே அவன் வந்து கடை வச்சு அதில் தான் சொந்தமாகவே பானை 2, டம்ளர் 2ன்னு வச்சு ஒரு கடையை உருவாக்குற அளவுக்கு வந்துட்டான். வந்தால் இந்த தடவை வந்து படிப்படியாக முன்னேறிட்டான் இல்லையா. அப்போ தான் அவன் மனசில் ஒன்று தோணுது. என்னென்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சும்மா சாதாரணமாக தான் ஆரம்பித்தோம், ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்பித்தோம், இதை வந்து நம்ம இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், குறைஞ்ச காசில் தொடரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தான் கஷ்டங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை ஒரு ஏணியாக படிக்கற்களாக எண்ணி வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கதையோட மாறல்.